எத்தனையோ பகுதிகளுக்கு, எத்தனையோ தெருக்களுக்கு, எத்தனையோ வார்டுகளுக்கு கடந்த ஒரு வாரமா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அதிகமான மகளிர் இருக்கிற ஒரு இடமா இந்த இடத்த நாங்க பாக்குறோம். ஏன்னா அவ்வளவு எழுச்சியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண்கள் முதல் வரிசையில நின்று திருப்பி இந்த முதலமைச்சரை தேர்வு செய்யணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் கூட நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். ஏன் திருப்பி திமுகவுக்கு ஓட்டு போடணும்? ஒரு நடிகர் வராரு, அழகா பேசுறாரு, நல்லா ஆடுறாரு, கலரா இருக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, அவர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஏன் அவருக்கு போடக்கூடாது? திருப்பி திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்றாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருக்கும். நமக்கு அந்த குழப்பம் இல்ல. நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு உறுதியா நின்றா கூட நம்மளுடைய பிள்ளைங்க வீட்டுல என்ன சொல்லுது? என் தலைவன் வரா, ஓட்டு போடல, சோத்துல விஷத்தை வச்சிருவேன் சொல்றாங்களா? எங்கெங்கயோ பேசுறாங்க. யாரு? நம்மளோட புள்ள பேசுது. அப்போ நம்மள என்ன பண்றோம்? சரி புள்ளையே சொல்லுதுன்னா அந்த தலைவருக்கு போடுவோம்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. இந்த இடத்துல நீங்க சில கேள்விகள் இருக்கு, சில பதில்கள் இருக்கு. உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு என்றைக்கு இந்த தலைவர் பொறுப்பேற்றாரோ அன்றைய இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மாநிலத்திலே பெண்களுக்காக வழங்கப்படக்கூடிய திட்டங்கள் இந்தியாவில எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வேறு கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது ஆந்திராவில் இருப்பாங்க, உறவினர்கள் யாராவது பக்கத்து மாநிலத்துல கேரளால கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்போம், நம்மளுடைய தங்கச்சியை வேற மாநிலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லாட்டி உங்க கூட படிக்கக்கூடியவங்க, உங்களோட வேலை செய்யக்கூடியவங்க வேற மாநிலத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுடைய ஊர்ல உங்களுடைய மாநிலத்துல உங்களுடைய முதலமைச்சர் மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறாரான்னு. என்ன பதில் தரும்? கொடுக்கிறாங்களா? மோடி ஆட்சிக்கு வரும்போது சொன்னார் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குக்கும் போடுவேன்னாரு. வந்துதா? எல்லா தாய்மார்களுடைய வங்கி கணக்குக்கும் 15 லட்சம் வந்துதா? வந்திருந்தா வீடு கட்டிருப்போமா? நகையை வாங்கியிருப்போமா? பிள்ளைய படிக்க வச்சிருப்போமா? சொன்னாரு. ஆனா செஞ்சாரா? செய்யல. நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னாரு, நான் வந்தா சிரமப்படுற தாய்மார்களுக்கு அவங்க புருஷன் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிற ஸ்டாலின் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. சொன்னதை போல 1000 ரூபாயை கொடுத்தாரா? அதை தடுக்கணும்னு மோடி நினைச்சாரு. ஒரு பாஜக சார்ந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டாரு, 1000 ரூபாய் கொடுக்கறத நிறுத்தணும்னு. அதை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய வங்கி கணக்குக்கு முதலமைச்சர் எவ்வளவு காசு போட்டாரு? போட்டாரா? வந்துதா? யார் எதை தடுக்க நினைத்தாலும் அதற்கு எதிராக இந்த ஸ்டாலின் இருப்பாங்கிறத நிரூபித்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். விடியல் பயண திட்டம் இந்தியாவில உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய தோழர்கள் கிட்ட தோழிகள் கிட்ட கேளுங்க, எந்த மாநிலத்திலாவது விடியல் பேருந்து திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு பெண்கள் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய திட்டம் இருக்குதான்னு கேளுங்க. என்ன பதில் வரும்? எங்காவது இருக்கா? ஒரு நாளைக்கு 20 ரூபாய் மிச்சம் பண்ணா கூட மாசம் எவ்வளவு ஆச்சு, வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? இந்த 3 ஆண்டு காலத்துல எவ்வளவு தொகையை மிச்சம் பண்ணிருப்போம்? 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எவ்வளவு மிச்சம் பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே காசுதான். பஸ் டீசல் எல்லாம் போகுது, இலவசமா போகல. ஆனா நாம இலவசமா போகிறோம். ஏன்? என் குடும்பத்து பெண்கள், என் மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல 2000 ரூபாய் பஸ்ஸுக்கே செலவாகுது. அப்படின்னா அவங்களுடைய பேருந்து கட்டண செலவை ஒரு முதலமைச்சராக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனாக நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டணத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படிதானே? அப்ப இந்த திட்டங்கள் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வேணும். ஒரு மாற்றம் வரட்டுமே, இன்னொருத்தர் புதுசா வரட்டுமே யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒண்ணு கேட்கிறேன். உங்களுடைய கணவர் இருக்கிறார், 50000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாரு, 50000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாரு. நல்ல சம்பாத்தியம் தானே? நினைச்சதை வாங்க முடியும் தானே? ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 50000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அவரு 20000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிற ஒரு நிறுவனத்துக்கு மாறுவாரா? ஒரு மாற்றம் இருக்கணும் தானே? ஒரே கம்பெனியில போய் ஒரே வேலையா பார்க்க முடியும். ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் அப்படின்னு 20000 ரூபாய் சம்பளத்துக்கு போவாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த முடிவை தான் எடுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் கிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் யாராவது நீங்க இருக்கீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. ஒரு நடிகர் வராருல, ஓட்ட போடணும்னு நினைக்கிறோம்ல, அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்படி வாக்களிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான்,
அந்த நடிகருக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த நடிகர் கிட்ட இந்த நாட்டையே தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த நடிகர் நம்மளுடைய பகுதிக்கு வரான்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டத்தை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்துக்கு அந்த நடிகரை நம்பி நம்ம புள்ளைய அனுப்பி வைப்போமா? அனுப்புவோமா? ஏன் அனுப்ப மாட்டீங்க? புள்ள உசுரோட வருமானு தெரியாது. அந்த நடிகர் நம்ம புள்ள மேல பாசத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. டயர் கீழே விழுந்து செத்தாலும் அவரு நின்று பார்க்க மாட்டாரு தானே. 41 பேர் அவரை பார்க்க போய் இறந்தாங்களே, அவங்க வீட்டுக்கு போனாரா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தாரா? எதுவுமே செய்யல. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமான்னு யோசிங்க. உங்களுடைய வேட்பாளர் உங்க தொகுதியில இருக்கிறவரா இருக்கணும், உங்களை சந்திக்கிறவரா இருக்கணும். நாளைக்கு நம்மளுடைய ஊர்ல காவாய் தண்ணி பூந்துருச்சு, இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, நீங்க என்ன முடிவு செய்வீங்க? உங்களுடைய வேட்பாளர் ஆர்டி சேகர் அண்ணன் இருந்தா அவர் வீட்டுல போய் பாப்பீங்க. ஏன் நம்ம ஊர்ல இருக்காரு. இந்த நடிகரை பார்க்கணும்னா நீங்க எங்க போகணும்? பனையூருக்கு போகணும். போக முடியுமா? அங்க போய் உதவியை வாங்கிட்டு வர முடியுமா? அப்போ உங்கள் வேட்பாளர் உங்க தொகுதியை சார்ந்ததான்னு தேர்வு செய்யுங்க. நீங்க போற அந்த ஒரு ஓட்டு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு கிடைக்கிறவா, இல்லாட்டி மாசம் வாங்குற 1000 ரூபாவை நிறுத்த போறாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆட்சிக்கு மாற்றம் வந்தா முடிவு எடுத்து திட்டத்தை நிறுத்திடுவாங்க. இலவச பேருந்து வசதியை நிறுத்திடுவாங்க. இந்த திட்டம் நமக்கு தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செய்து வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.